வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ ஆளுநர் ரவி திரும்பவும் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவின் தேசத்தந்தை என்று போற்றப்படுகிற மகாத்மா காந்தி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தெரிவிச்சிருக்காரு கருத்து. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழகத்தில் பொறுப்பேற்றது முதற்கொண்டு தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை விஷமத்தனமாக சொல்லி வருகிறார். அவர் வரலாற்று புரிதலும் இல்லை, தமிழகத்தினுடைய கள நிலவரம் அவருக்கு தெரியல. தமிழ்நாட்டு மக்களின் மனநிலைக்கு எதிராக, தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிராக, தமிழக அரசியல் வரலாற்றுக்கு எதிராக, சமூக நீதி கொள்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து ஒரு வகுப்புவாத உள்நோக்கத்தோடு ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் ஊதுகுழலாக அவர் செயல்பட்டு வருகிறார், பேசி வருகிறார். எனக்கு ஒன்றும் வியப்பில்லை. அவருடைய பேச்சு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா எதையோ பேசி கொண்டிருந்த ஆளுநர் ரவி, எதையோ உளறி கொண்டிருந்த அவர் இன்றைக்கு தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியை கொச்சைப்படுத்துகிற வகையில் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அதை சுபாஷ் சந்திரபோஸ் உயிரோடு இருப்பார்னா அவரே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் கூட இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னால் மகாத்மா காந்தி என்பவர் சுபாஷ் சந்திர போஸால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், தேசத்தின் தந்தையாக கருதப்பட்டவர். இந்திய தேசிய இராணுவம் அமைக்கப்பட்டு அவர்கள் அங்கே சிங்கப்பூரிலிருந்து வானொலியில் உரையாற்றுகிற போது அந்த இந்திய தேசிய அந்த இராணுவத்தின் முயற்சிக்கு வாழ்த்துக்களை கோரிய சுபாஷ் சந்திர போஸ் வானொலியில் பேசுகிறப்போ, தேசப்பிதாவே எங்களை வாழ்த்துங்கள், உங்களோடு இறுதி மூச்சு இருக்கிற வரை நாங்கள் உங்களோடு இருப்போம், எங்களுடைய உயிர் பொருள் ஆவிய அனைத்தையும் இந்த நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணிப்போம் என்று அவர் பேசினார். அது அன்றைக்கு பெரிய எழுச்சிமிக்க உரை. அப்படியே அவர் போராட்டத்தில் கூட மூவண்ண கொடி, அதாவது கைராட்டை பொறித்த மூவண்ண காங்கிரஸ் கொடியை தான் தனது கொடியாக ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே அந்த ஆயுதமேந்திய போராட்டத்தை நடத்தினார். ஆனால் விடுதலை போராட்டம், இந்திய விடுதலை போராட்டம் என்பது மகாத்மா காந்தியின் அகிம்சை வழியில் தான் நாம் பெற்றோமே தவிர சுபாஷ் சந்திர போஸினுடைய ஆயுதமேந்திய போராட்டத்தினால் பெற்றதுன்னு எந்த வரலாற்று ஆசிரியரும் சொன்னது கிடையாது. ஆனால் இந்திய விடுதலைக்கு சுபாஷ் சந்திர போஸின் ஆயுதமேந்திய போராட்டம், இந்திய தேசிய இராணுவம் ஊந்து சக்தியாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே இவர் அகிம்சை வழியில் போராடி விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினார். அவர் ஆயுதம் ஏந்திய போராட்டத்திற்காக ஹிட்லரையும் முசோலினியின் ஆதரவை அவர் கோரினார். ஆனால் மகாத்மா காந்தி அந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ளலை. அவர் குறிக்கோள் தூய்மையாக இருக்கும்போது அதை அடைகிற வழிமுறையும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி விரும்பினார். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷாருக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற கொள்கையின் அடிப்படையில் அவர் முயற்சியை மேற்கொண்டார். கடைசியில் அந்த முயற்சி வெற்றி பெறலை. அதில் மகாத்மா காந்தி தான் இந்திய விடுதலையை பெற்றுத்தந்தார் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரர். என்னை பொறுத்தவரை தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி, இந்தியாவின் வீர திருமகன் சுபாஷ் சந்திர போஸ், அதாவது ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி, ஹீரோ ஆஃப் த நேஷன் சுபாஷ் சந்திர போஸ். இதுதான் நான் வரலாற்றை மாணவன், இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி நூல் எழுதியிருக்கிறேன். இருவர் மீது எனக்கு உயர்ந்த மதிப்புண்டு. அவர்களிடையே பேதம் கற்பிப்பது அரசியல் அறியாமையினுடைய வெளிப்பாடு. சார், இப்போ ராகுல் காந்தி பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த பயணம் சர்ச்சையாயிருக்கு. இதை பற்றி எப்படி? இல்லை, எந்த சர்ச்சையும் இல்லை. அவர் பயணம் மேற்கொண்ட மணிப்பூரிலிருந்து நாகாலாந்து வழியாக அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம் வருகிறப்போ அங்கே ஹேமந்த் பிஸ்வாஸ் என்ற அந்த முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து துரோகம் செய்து அங்கே போய் பாஜகவில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு இந்த இந்திய தேசிய அந்த ஒற்றுமை பயணம் இருக்குல்ல, ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டு வருகிற இந்திய ஒற்றுமை நீதி பயணம் நாளுக்கு நாள் மக்களின் பேராதரவு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அது அருணாச்சல பிரதேசமாக இருந்தாலும், நாகாலாந்தாக இருந்தாலும், அஸ்ஸாம் மாநிலத்தில் நுழைகிற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு பல முயற்சிகளை மாநில பாஜக அரசு மேற்கொண்டது. தடுப்புகளை அவர்கள் போட்டு அவரை தடுத்தார்கள். ஒரு கல்லூரியிலே பேசுவதற்காக அழைப்பு அவர் பேசுவதாக இருந்தார். அதற்கு பிறகு அது ரத்து செய்கிற முயற்சியில் அந்த அரசு ஈடுபட்டது. இதெல்லாம் எதிர்த்து பேசுவதுகிற போது அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் ஒரு கோயில் வழிபாடு செல்ல முற்பட்ட போது
அன்றைக்கு அவர் மறுக்கப்பட்டு சாலை மறியல் செய்தார். ஆக இதையெல்லாம் அடக்குமுறைகள்லாம் கடந்து தான் ராகுல் காந்தி அவருடைய பயணம் வெற்றி நடை போட்டுக்கொண்டு வருகிறது. சரி, அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் இந்தியா கூட்டணி அமைச்சு பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டுருக்கு. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடுவோம்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அறிவிச்சிருக்கிறது இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்படுத்தாதா? இல்லை, மம்தா பானர்ஜி அவர்களுடைய அறிவிப்பு துரதிருஷ்டவசமானது. 2024 மக்களவைத் தேர்தலில் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள்லாம் ஓரணியில் திரண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று எல்லோருமே ஏகமனதாக முடிவு செய்தார்கள். ஏற்கனவே 3 கூட்டங்களை நாம் நடத்திவிட்டோம். அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசும்போது எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு தான் இருந்தார்கள். ஆனால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வருகிற போது மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த உடன்பாட்டிற்கு வராத நிலையில் இன்றைக்கு கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் அவர் பாஜக எதிர்ப்பாளராகத்தான் இருப்பார். அந்த நிலையிலிருந்து அவர் மாறமாட்டார் என்று உறுதியாக நம்புகிறோம். காலப்போக்கில் இது போன்ற அதே போல் ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாபில் கூட அறிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் கடந்து இன்னும் சில நாட்களில் மறுபடியும் பேச்சுவார்த்தை தொடங்கி சுமூகமான நிலை ஏற்படும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தெலுங்கானா அதே போல் கர்நாடகா தவிர வேறு எங்கேயுமே காங்கிரஸ் கட்சி வலுவாக இல்லாத சூழ்நிலை காணப்படுது. அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ ராஜஸ்தானில் கூட 2% வாக்கு வித்தியாசத்தில் தான் நாங்கள் தோற்றோம். அவர் கெலாட் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏல ஒரு 70 பேருக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது தான் அவர் தோல்விக்கு காரணம். அதில் ஒரு 20-30 பேருடைய வேட்பாளரை மாற்றி இருந்தால் அங்கே காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்கும். ஆனால் மத்திய பிரதேசத்தில் நிலைமை கிட்டத்தட்ட 10% வாக்கு வித்தியாசத்தில் அங்கே கமல்நாத் எடுத்த முயற்சி தோல்வியடைந்து விட்டது. மற்றபடி எல்லா இடங்களையும் நாங்கள் வலுவான நிலையில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற ஒரு 2024 மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 2014 2024 வரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் இந்த பாஜக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு, விவசாயிகள் வருமானத்தை 2 மடங்காக கூட்டுவேன், கருப்பு பணத்தை ஒழிப்பேன், பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத நிலையில் 2009 அதே போல் மதவாத அரசியலை நடத்தி வாக்கு வங்கியை விரிவுபடுத்தி வெற்றி பெற்றார். திசை திருப்புகிற முயற்சியில் வெற்றி பெற்றார். இப்பொழுது ராமர் கோயில் பிரச்சனையை வைத்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியதாக அந்த பிரச்சனையின் அடிப்படையில் தனது வாக்கு வங்கியை விரிவுபடுத்தி மக்களை மத ரீதியாக அணிதிரட்டி அதில் வெற்றி பெற்று விடலாம் என்று திட்டம் போட்டு அவர் செயல்படுகிறார். அதனால்தான் அவசரமாக நிறைவு பெறாத கோயிலை, அதனால்தான் 4 சங்கராச்சாரியார்கள் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரவில்லை. ஆனால் இவருக்கு அரசியல் நிர்பந்தம் இருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் ராமர் கோயில் கட்டிய அதற்கு நான் தான் காரணம், நான் தான் பொறுப்பு என்கிற அந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக அவசரமாக இன்றைக்கு அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அது அரசியல் உள்நோக்கத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக அவர் செய்திருக்கிறார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நரேந்திர மோடி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேணும். ராமர் கோயில் கட்டியிருக்கிறார். அது அவர்களுடைய பாஜகவினுடைய நோக்கம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது, அரைகுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை, விவசாயிகள், தொழிலாளர்கள், விலைவாசி உயர்வு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினால்தான் மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பார்களே தவிர வெறும் ராமர் கோயிலை வைத்துக்கொண்டு அவர் அரசியல் ஆதாயம் தேட நினைத்தால் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் டெல்லி, பஞ்சாப் 2 மாநிலத்திலையும் காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சியாக இருக்குது. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸுக்கு தொகுதிகள் ஒதுக்கி தருவது காங்கிரஸை பலவீனமாக காட்டாதா? இல்லை, அது ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸை வளர்க்க அவர் தொகுதி உடன்பாடு செய்து தொகுதிகளை கொடுத்தால் காங்கிரஸ் வளர்ந்து விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி சிந்தனையினால் என்ன ஆகுதுன்னா, கடைசியில் மோடியை தான் வளர்க்குறாங்க அவங்க. மோடியை வீழ்த்த வேண்டும் என்றால், பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தலைவர் ராகுல் காந்தியின் ஆதரவு இல்லாமலோ, காங்கிரஸ் கட்சியினுடைய பங்களிப்பு இல்லாமலோ அது சாத்தியமில்லை. இன்றைக்கு தேசிய அளவில் பாஜகவுக்கு அடுத்த ஒரு தேசிய பிரதானமான ஒரு கட்சி என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி தான். எங்களுக்கு தான் அந்த வாக்கு வங்கி இருக்கிறது.
அப்படி வாக்கு வங்கி இருக்கிற ஒரு கட்சியை புறக்கணித்து விட்டு உதாசீனப்படுத்தி விட்டு இவர்கள் உண்மையிலேயே மோடியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களா, அல்லது காங்கிரஸோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் மோடியினுடைய கரிசனம் தங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலமாக அமலாக்கத்துறை, வருமானத்துறை போன்ற பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் ஆம் ஆத்மி கட்சியினரும் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்று நினைத்து இது போன்ற முடிவுகள் எடுப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு மக்கள் நிச்சயம் உரிய பாடத்தை புகட்டுவார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 9 இடங்களில் வந்து காங்கிரஸ் போட்டியிட்டது. இந்த முறை வந்து அதை விட குறைந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இல்லை, அது பொதுவாக ஊடகங்கள் வருகிற வதந்தி. அது நாங்கள் 9 இடங்களில் போட்டியிட்டு 8 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 25 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 18 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். போட்டியிட்ட இடங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களேயானால் காங்கிரஸ் மக்களவைத் தேர்தல் எங்கு போட்டியிட்டதோ அங்கெல்லாம் 4 லட்சம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். கடந்த மக்களவைத் தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தி, திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகிய இருவரது பங்களிப்பு, சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பின் விளைவாகத்தான் 39 இடங்களில் 38 இடங்களில் வெற்றி பெற்றோம். தமிழ்நாட்டில் இந்த காம்பினேஷன் ஆஃப் ராகுல் காந்தி அண்டு மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்கும் வாக்கு வங்கியை விரிவுபடுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் பெரிய அளவில் உதவி இருக்கிறது. மீண்டும் அவர்கள் இருவரும் இணைந்து பிரச்சாரம் செய்வார்களே, ஆனால் 39 தொகுதி பாண்டிச்சேரியோட 40 தொகுதிகளிலும் 40ம் நமதே என்கிற வகையில் மக்கள் வாக்களிப்பார்கள். இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் பாஜக கால் ஊன்ற முடியாத, வெற்றி பெற முடியாத, ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு எப்பொழுதுமே பாஜக மோடி எதிர்ப்பு பூமியாக இருக்கிறது. தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தமிழ்நாட்டில் வகுப்புவாத சக்திகளுக்கு கால் ஊன்ற இடம் அளிக்க மாட்டார்கள் தமிழக மக்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சார், அதே மாதிரி ராகுல் காந்தி இந்த முறை வயநாட்டில் போட்டியிடுறதா ஒரு பேச்சு டாக் போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து இடதுசாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இடதுசாரிகளுக்கும் எங்களுக்கும் கேரளாவை பொறுத்தவரை எங்களுக்கு கூட்டணி கிடையாது. அவர்களும் நாங்களும் நேர் எதிரான அரசியலை தான் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே எங்கள் கூட்டணி வர வாய்ப்பில்லை. வயநாடில் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட விருப்பம் தெரிவித்தால் அதை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்ய முடியாது. அதை காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும். காங்கிரஸ் தலைமை அவரை வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதில் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. சார், அதே மாதிரி ராமர் கோயில் கட்டியது தொடர்பாக உதயநிதி கருத்துக்கு KS அழகிரி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே சனாதன எதிர்ப்பு காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கும்போது இந்த சர்ச்சை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடந்த கால வரலாற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கிற போது 450 ஆண்டு காலமாக அங்கே வந்து பாபர் மசூதி இருந்தது. அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டு இருந்த இடம். திடீரென்று 1949 டிசம்பர் 22 நள்ளிரவில் 11 மணிக்கு மேலே ஒரு 40-50 பேர் சுவரேறி குதித்து அந்த வராண்டாவில் ராமர் சிலையை வைத்தார்கள். ராமர் படத்தை வரைந்தார்கள். அங்கே தான் ராமர் பிறந்தார் என்று சொல்லி மறுநாள், சிலை வைத்த மறுநாள் மக்கள் மத்தியில் திடீரென்று ராமர் சிலை அங்கே தோன்றியதாக கூறி அதற்கு வழிபாடெல்லாம் நடைபெற்றது. அப்போது கோவிந்த் வல்லப்பந்த் அங்கே முதலமைச்சராக இருந்தார். பிரதமர் நேரு தலையிட்டு உடனடியாக பிரச்சனையை முடிவு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பிறகு நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த மசூதி பூட்டு போடப்பட்டு யாருக்கும் அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டது. அன்று பூட்டப்பட்ட அந்த மசூதி, தொழுகை நிறுத்தப்பட்ட அந்த மசூதி 1992 டிசம்பர் 6ஆம் தேதி கரசேவை என்ற போர்வில் அத்வானி தலைமையில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த இடத்துல நீங்கள் ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம். இஸ்லாமியர்களுக்கு 5 ஏக்கர் இடம் தனியாக ஒதுக்கப்பட்டது. அதை இஸ்லாமியர்கள் பெருந்தன்மையோடு, மிகுந்த தன்னடக்கத்தோடு அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனையை தோடு விட்டு விடுவோம், அவர்கள் ராமர் பிறந்த இடம் என்று அந்த உரிமையை கொண்டாடுகிறார்கள், ராமர் கோயில் கட்டிக்கொள்ளட்டும் என்று வேறு இடத்திற்கு மசூதி கட்டுகிற முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார்கள். அந்த மசூதி கட்டுகிற அந்த உத்தரவை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். இந்த அறக்கட்டளைக்கு, ராமர் கோயில் அறக்கட்டளைக்கு இதுவரைக்கும் 5000 கோடி ரூபாய் வசூல் செய்து RSS, VHP, பாஜக போன்றவர்கள் உதவியால்
நிதி திரட்டப்பட்டிருக்கிறது. 900 கோடி கோயில் கட்டப்பட்டு இன்றைக்கு கும்பாபிஷேகம் பிரதமர் மோடி செய்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அதே மசூதிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் எந்த பணியும் நடைபெறாமல் அவர்கள் இதுவரை 45 லட்சம் வசூல் செய்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறார்கள். ஒரு மதசார்பற்ற நாட்டில் ஒரு ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கான இந்த ராமர் கோயிலில் இவ்வளோ கிட்டத்தட்ட 85,000 கோடி அங்கே செலவு செய்ய போகிறதா சொல்கிறாங்க. அயோத்தியில் 11,000 கோடிக்கு திட்டங்களை மோடி தொடக்கி வைத்திருக்கிறார். சர்வதேச தரத்தில் விமான நிலையம், ரயில் நிலையம், பெரிய சாலைகள், குடியிருப்புகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே நீங்கள் செய்யும்போது இன்னொரு மதம் சார்ந்த இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு ஓரவஞ்சனையாக ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்கிற சொல்லுகிற வகையில் பாரபட்சமாக ஒரு அரசு நடந்து கொள்வது, அதாவது அதனால் அதுதான் இப்போ பில்கிஸ் பானு வழக்கில் கூட அந்த படுகொலை செய்தவர்களை நீதிமன்றத்திலிருந்து பாஜக விடுதலை செய்தபோது அதை தவறு என்று மோடி கண்டிக்கலை. அவர் கண்டிக்க மாட்டார். ஏன்னா கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அதை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தியவர் இந்து முஸ்லீம் டிவைடை வைத்து அங்கு நீண்ட காலமாக ஆட்சி செய்து வருகிறார். அந்த கம்யூனல் போலரைசேஷன் என்பது குஜராத்தினுடைய அவருடைய அரசியலுக்கு பெரிதும் உதவியதால் அதே அரசியலை தான் இப்போ தேசிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய இறுதி கட்டம்தான் ராமர் கோயில் இந்த குடமுழக்கு விழா என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக அவர் மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலை செய்கிறார். ராகுல் காந்தி மக்களை ஒன்றுபடுத்துகிற, மக்களை இணைக்கிற, வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற ஒரு அரசியலுக்காக தமது பயணத்தை ஏற்கனவே 4000 கிலோமீட்டர் நடந்தார். இப்போ 6000 கிலோமீட்டர் இந்த பயணம் நிச்சயம் நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பையும் ஆதரவையும் பெறும். அவருடைய நடைப்பயணம், அவருடைய இந்திய ஒற்றுமை பயணம் என்பது நீதி கேட்டு அந்த பயணம் என்பது நாட்டு மக்களின் வரவேற்பை பெற்று 2024 மோடி ஆட்சி அகற்றப்படுவதற்கு எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு ஒரு நிர்பந்த சக்தியாக ராகுல் காந்தி விளங்குவார். ஒரு கேள்வி கலையாக பதில் சொன்னீங்க. நன்றி சார்.